இந்த பாருங்க, இப்போ நம்ம ஃபேஷன் பழமா, இந்த ஃபேஷன் பழம் ஊட்டியில் கிடச்சிது. ஊட்டியில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இல்லைங்களா, தாவரவியல் பூங்கா, அதுக்கு பக்கத்தில் கிடச்சிது. அப்போ நம்ம வித்தியாசமாக இருக்குன்னு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தோம். கிலோ வந்து ஒரு பழம் 20 ரூபா அப்படின்னால 10 பழம் வாங்கினோம். இதா பாருங்க, உள்ளே வந்து நுங்கு மாதிரி அது உள்ள கருப்பு கருப்பு விதையாக நிறைய இருக்குது. சுகருக்கு, சர்க்கரையை சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால அது வாங்கிட்டு வந்தால் இப்போ நம்ம அந்த சாப்பிட போகிறோங்க. இந்த பேஷன் பழம் அப்படின்னு சொன்னால இந்த பேஷன் பழத்தை வந்து அப்படியே காட்டுறோம். மேலே தோலை வந்து வச்சுட்டு காட்டுறோம். இதுதான் உள்ளே இருக்கிற இந்த பழத்துல பேஷன் பழத்துல உள்ளே இருக்கிற அமைப்பு, இதே அமைப்பு இதோடய அப்படியே இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். இந்த பாருங்க, கிட்டத்தட்ட ஆரஞ்சு மாதிரி இருக்குது சுவை. ஆனால் இப்போ இது நுங்கு மாதிரி உள்ள விதைகளோட பேஷன் பழம். அமுதா போச்சு என்னன்னு தெரியும். அது அங்கே கிடக்குது. அம்மா ஒரு சமாளிமா, நான் எங்கம்மா போகிறது தேவாரம்மா. நான் உட்கார பேஷன் பழம் சிமெண்ட் கலர்ஸில் தான் இருக்குது. நுங்கு போல் நுங்குன்னு வச்சுப்பாங்க போல் பேருக்கு நல்லதுனாங்க. நம்ம வித்தியாசமாக எந்த பழம் இருந்தாலும் அது வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அது நல்ல சத்து, இயற்கையான உணவு தானே சாப்பிட்டு நம்ம மந்தியாக இருந்தது மனிதனுக்கு மந்தியாக இருந்தது. அதனால் அது எந்த குழந்தை மருத்துவத்தை பாருங்க. அதனால் இயற்கை உணவை நம்ம சாப்பிட்டு இனிமையாக வாழ்வோம்.